ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது பொதுவாக பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு கருத்தைக்கு பிள்ளைகள் அந்த ப்ரைமரியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டில் படிக்கிறாங்க இல்லை, வாசிக்கிறாங்க இல்லை, எழுதுகிறாங்க இல்லை அப்படின்ற ஒரு முறைப்பாடு காணப்படுது. உண்மையாகவே இந்த 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுன்றது படிக்கிற அந்த கிரகித்தல் எடுக்கிற வயசு இல்லை. உண்மையாகவே அவங்க செயற்பட்டு மகிழ்வோம் என்ற செயற்பாடு தான் அங்கே நடக்குது பெரும்பாலுமே. அதாவது அவங்களோட எல்லா செயற்பாடுகளுமே ஒரு விளையாட்டு ரீதியாக அவங்களோட உளநிலையை விழுத்தி செய்கிற ஒரு செயற்பாட்டு நிகழ்ச்சியாகத்தான் அது காணப்படும். அது ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் 1ஆம் ஆண்டுலேயே அந்த பிள்ளைய போய் கிளாஸில் போடுறது, அப்படி இல்லாட்டி எழுத்து பழக்க முயற்சிக்கிறது, வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ண கொடுக்கறது எல்லாமே பிளேஃபுல்லான ஒரு என்ஜாயான ஒரு சூழலை நீங்கள் செய்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பிள்ளைகளுக்கு நீங்கள் புகுத்த பார்க்குறது பிள்ளை. ஏன்னா அந்த 1ஆம் ஆண்டு பிள்ளைன்றது உண்மையாகவே விளையாடுற வயசு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி படி நீங்கள் கிளாஸ் அனுப்பினதுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. அந்த பிள்ளையோட வயசுக்கு அதை என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதையும் மீறி நீங்கள் செயற்பாடை அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வைப்பீங்களாக இருந்தால் அந்த பிள்ளை படிப்பை வெறுக்கிற ஒரு பிள்ளையாக மாறும் என்றல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படிப்பை கொடுக்கணும் தான், அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு எழுத்துக்கள் அறிமுகம் செய்யணும் தான். பட் அதுக்கு அந்த ப்ரைமரி டீச்சர்ஸ் அதை முறையாக செய்வாங்க. அதில் உங்களுக்கு சந்தேகம் தெரியல. அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தந்த வயசுக்கு அந்தந்த கிளாஸுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க அதை சரிவர செய்வாங்க. அதையும் மீறி நாங்கள் அந்த பிள்ளை இதை விட நல்லா படிக்கணும், 1ஆம் ஆண்டுலேயே அம்மாண்டு எழுதணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தா அது நடக்கவே நடக்காது. ஏன்னு சொன்னால் அந்தந்த வயசுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா நாங்கள் விஷயங்களை புகுத்த பார்க்குற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கவே தேவையில்லை, ஸ்கூல் வரவே தேவையில்லை, இது பெரிய கரைச்சலாக இருக்கி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த பிள்ளை வந்துடும். ஸோ நாங்கள் பேரண்ட்ஸாக நாங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்னன்னு சொன்னால் மாணவர்கள் எந்த வயசில் எதை படிக்கணும் என்ற ஐடியா உங்களுக்கு இல்லாட்டி அதை தேடி பாருங்க. இப்போ இன்டர்நெட் இருக்குது, வேண்டிய விஷயங்கள் எனக்கு அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் அந்த பிள்ளைகளோட மனநிலை மற்றும் அறிவுத்திறனுக்கு உட்பட்ட வகையில் செயற்பாடுகளை நீங்கள் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை வராது. பட் அதையும் மீறி நீங்கள் செய்ய போகிற டைம் அந்த பிள்ளைகள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க என்று நீங்கள் எதிர்பார்க்கறது நிறைவேறாது. இன்னும் அந்த பிள்ளை டவுன் ஆகி போகக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பாக நீங்கள் ஓடுறீங்க, அது தனிப்பட்ட ரீதியாக பேரண்ட்ஸ்ட விருப்பம், டீச்சர்ஸ்ட விருப்பம். பட் அது ப்ரைமரியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுலேருந்தே நீங்கள் அந்த பிள்ளைய படிப்பை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக காட்டுவீங்களாக இருந்தால் அந்த மாணவன் எதிர்காலத்தில் நிச்சயமாக படிப்பை வெறுக்கக்கூடிய ஒரு மாணவனாக மாறுவான் என்ற விஷயத்தில் மைண்டில் வச்சு கொண்டு உங்களோட செயற்பாடுகளை செய்யுங்க. ஸோ ப்ரைமரி டீச்சர்ஸோட இது நீங்கள் பேசுகிறதுல பிரச்சனை இல்லை. அவங்களோட கதைங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த பிள்ளைக்கு இந்த வயசுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முறையான கலந்துரையாடலினூடாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும்னு நினச்சா யூ கேன் டூ இட். பட் அது பொருத்தமான முறையில் இருக்கணும். ஸோ இந்த சின்ன பிள்ளைகளை படிப்பு அப்படி என்ற பேரில் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க. அவங்களோட அந்த ஃப்ரீடமான படிப்பு சூழலை உருவாக்கி அவங்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கி அவங்க யாருன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. இது பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.